நண்பர்களே, ஜீரோ பட்ஜெட் என்பது என்ன? ஜீரோ பட்ஜெட் எப்படி சரியாகுமா? இந்த மாதிரி நிறைய உங்களுடைய கேள்வி, உங்கள் மனசில் ஒரு சந்தேகங்கள் இதெல்லாமே தோன்றலாம். நம்ம முக்கியமாக செய்கிற பயிருக்கான செலவுகளை சரி கட்டுவதற்காக நீங்கள் அந்த ஊடு பயிர்களை விளைவிக்கும் போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த பணமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முக்கிய பயிருக்கான செலவுகளை ஈடுகட்டிடும். உங்களுக்கு அந்த முக்கிய பயிரானது ஒரு போனஸ் ஆகும். அதுதான் ஜீரோ பட்ஜெட் வேளாண்மை என்பது. ஜீரோ பட்ஜெட் என்பதனோட அர்த்தம் என்னென்னா, பட்ஜெட் என்பதே இல்லை. வெளியிலிருந்து எந்த விதமான இடுபொருட்களும் நம்ம உபயோகம் செய்வது இல்லை. அதாவது உரமும், வேதியியல் உரமும் கிடையாது, அப்புறம் தொழு உரமும் கிடையாது, டிராக்டரும் கிடையாது, பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இதில் நம்ம உபயோகம் செய்வது இல்லை. இதற்கு வெறும் 10% அளவிலான நீர் மற்றும் 10% அளவிலான மின்சாரம் மட்டுமே தேவைப்படுகிறது. தோட்டக்கலை பயிர்கள் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் என்பதே கிடையாது. அந்த லேபர் காஸ்ட் கிட்டத்தட்ட 50% கீழாக குறைக்கப்படுகின்றது. எந்த விதமான இடுபொருட்களும் கிடையாது. அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% அளவிலான அளவுக்கு நம்ம மிச்சம் செய்ய முடியும். 10% நீர் மட்டுமே தேவைப்படும். இப்போ நம்ம வெளியே காற்றில் இருக்கிற ஈரப்பதத்திலிருந்தே நம்ம நமக்கு தேவையான நீரை நம்மளுடைய பூமிக்கு கிரகிக்க செய்வதற்கான வழிமுறைகள் இந்த ஜீரோ பட்ஜெட்டில் சொல்லப்படும். இப்போ இந்த வளிமண்டலம், அதாவது இந்த காற்று என்பது என்னன்னா அதிக அளவில், அதாவது கடல் போன்ற அளவிலான நீர் துகள்களை உடையது. நீங்கள் வளிமண்டலத்திலிருந்து கிடைக்கின்ற எந்த விதமான செலவும் இல்லாத நீரை நீங்கள் இந்த ஜீரோ பட்ஜெட்டில் உபயோகம் செய்ய முடியும். இதற்கு தேவை என்னென்னா, அதுக்கு அடுத்து நீருக்கு அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் உபயோகம் பண்ணிக்கிட்டு இருந்த கரண்ட்டை விட ஒரு 10% அளவிலான மின்சாரம் மட்டுமே நீங்கள் உபயோகம் செய்தால் போதும். நீங்கள் இதற்கு தேவையான மின்சாரத்தை கூட நம்ம கவர்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளே இதில் கரண்ட் தயாரிக்கிறதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். கரண்ட் எப்படி உபயோகம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களிடம் ஒரு 2 எருதுகளோ அல்லது ஒரு எருதோ இருந்தால் போதுமானது. நீங்கள் உங்களுடைய உபயோகத்திற்கும் மற்ற உபயோகத்துக்கும் தேவையான மின்சாரத்தை நீங்களே தயார் செய்து கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் பெட்ரோலோ டீசலோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் தேவைப்படாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா, செய்திகளை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இந்தியாவில் விவசாயிகளுடைய தற்கொலை தான் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக வெளிநாடுகள்லையும் இருக்கிறது. இப்போது அரசாங்கம் செய்கின்ற எல்லா திட்டங்களும் முயற்சிகளும் என்ன ஆகுதுன்னா, அந்த விவசாயிகளின் தற்கொலையை அதிகப்படுத்துதே ஒழிய குறைப்பதற்கான வழிமுறைகளை செய்வதில்லை. தற்கொலை செய்து கொள்கின்ற எல்லா விவசாயிகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதியியல் அடிப்படையிலான வேளாண்மையை மட்டுமே செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையை மேற்கொண்டு வரும் 24 லட்சம் விவசாயிகளில் ஒரு விவசாயி கூட ஒரு தற்கொலை என்ற முயற்சியில் ஈடுபடவில்லை. அதாவது இது என்னென்னா 24 லட்சம் ஃபார்மர்ஸ் இதை கடைபிடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு செய்தி கூட இந்த விவசாயிகள் சூசைட் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான செய்தியும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம எந்த விதமான விதைகளை வெளியிலேருந்து மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்குவது இல்லை. நம்ம வெளியிலேருந்து எந்த விதமான உரமோ இல்லை வேறு எந்த விதமான இடுபொருளோ நாம் வாங்குவதில்லை. நம்ம இதுக்கு தேவையான வெளியிலேருந்து நம்ம நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கான பொருட்களையோ இல்லை டிராக்டரையோ நம்ம வெளியிலேருந்து எதையுமே நம்ம வாங்குவதில்லை, உபயோகம் செய்வதில்லை. இந்த வழிமுறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லேருந்து எந்த விதமான லோனையும் எதிர்பார்த்திருக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு எந்த விதமான கடன் சுமையும் ஏற்படாது. தற்கொலைக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமும் இருக்காது. நண்பர்களே, உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஜீரோ பட்ஜெட் வேளாண்மை, இயற்கை வேளாண்மை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கின்றேன். ஆனால் இயற்கை வேளாண்மை என்பது என்ன? இது அங்கக வேளாண்மையிலிருந்து வேறுபட்டதா? இது வேதியியல் வேளாண்மையிலிருந்து வேறுபட்டதா? இப்போ வேதியியல் வேளாண்மைக்கும் அங்க வேளாண்மைக்கும் என்ன வேறுபாடு? அதே மாதிரி இயற்கை வேளாண்மைக்கும் அங்க வேளாண்மைக்கும் என்ன வேறுபாடு? அதே மாதிரி இயற்கை வேளாண்மைக்கும் வேதியியல் வேளாண்மை அடிப்படையிலான இதுக்கும் முறைக்கும் என்ன வேறுபாடு? நான் இப்போ அதை உங்களுக்கு விளக்கமாக கூறப்போகின்றேன். தயவுசெய்து நான் கூறுவதை கவனமாக எழுதி கொள்ளுங்கள். நான் இயற்கை வேளாண்மைக்கு இரண்டு விதமான விளக்கங்களை நான் அளிக்கின்றேன். முதலில் என்ன விதமான இடுபொருள்கள் இட வேண்டும், என்ன விதமான இடுபொருள்கள் நமக்கு தேவைப்படும் அந்த ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மைக்கு.
அதாவது பயிருடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய விளைச்சலுக்கும் என்ன தேவை என்பதை நான் இப்பொழுது கூற போகின்றேன். அதாவது அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன தேவை என்பதை நான் இப்போ கூற போகின்றேன். அதாவது அதற்கு தேவையானது வந்து இயற்கையால் மட்டுமே அளிக்கப்படுகின்றது, மனிதனால் அளிக்கப்படுவது இல்லை. அதாவது இயற்கை தான் வந்து அந்த அந்த தாவரத்துக்கு தேவையான யூரியா கொடுக்குது, நான் கொடுப்பதில்லை. அதாவது சூப்பர் பாஸ்பேட் தேவைப்படுகின்ற சூப்பர் பாஸ்பேட்டை வந்து இயற்கை தான் கொடுக்குது, விவசாயி கொடுப்பதில்லை. பொட்டாசியம் சல்ஃபேட்டும் வந்து இயற்கை தான் கொடுக்குது, உங்களால் கொடுக்கப்படுவது இல்லை. நுண்ணுயிரி, அதாவது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிற்கான ஊட்டங்களும் வந்து இயற்கையால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது, உங்களால் கொடுக்கப்படுவது இல்லை. அதாவது எண்டோசல்ஃபான் வந்து இயற்கையால் மட்டும்தான் கொடுக்கப்படுது, உங்கள் விவசாயியின் மூலமாக அல்ல. பாசனம் என்பது இயற்கையால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது, உங்களால் அல்ல. எண்டோசல்ஃபானே வந்து தெளிப்பது எதுன்னா இயற்கை தான், நீங்கள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை தான் செய்யுது. இது மூலமாக என்னென்னா நம்ம விவசாயமே யார் செய்கிறாங்கன்னு பார்த்தா இயற்கை தான் செய்யுது, நீங்கள் எதுவும் செய்யலை. அதுதான் இயற்கை வேளாண்மை. நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள், நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். ஏனென்றால் இது எப்படி முடியும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகள் உங்கள் மனத்தில் எழலாம். நான் உங்களை கேட்கின்றேன், அதாவது அடர்ந்த காடுகளில் பெரிய பெரிய மரங்கள் உள்ளன. இப்போ அடர்ந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புளிய மரம், மாமரம், இந்த மாதிரி பெரிய உயர்ந்த மரங்கள் உள்ளன. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழங்கள் வந்து பழுத்து காய்த்து தொங்குகின்றன. ஒவ்வொரு வருடமும் அதில் வந்து அந்த மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் பழுக்கின்றன. அதாவது அடர்ந்த காடுகளில் வந்து மனித முயற்சியே இல்லாமல் இந்த இந்த பழம் பழுக்கிறது எல்லாமே வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப வறட்சியான காலகட்டங்களில் கூட இது எப்படி சாத்தியம்? இப்போ அக்ரிகல்ச்சர் விவசாய பல்கலைக்கழகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உரம் போடாட்டினா எப்படி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் காடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே போடாமல் இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் பலன் கொடுக்கிறது. இதை நீங்கள் உண்மை என்று ஒத்துக்கொண்டால், நீங்கள் இதை ஒத்துக்கொண்டால் அடர்ந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா ஈவன் மனிதர்களே அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அந்த இடங்களில் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான மனித முயற்சியும் இல்லாமல் அந்த மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் வந்து பழுத்து தொங்குகின்றன. அப்படி அடர்ந்த காடுகளில் வந்து எந்த விதமான மனித முயற்சியும் இல்லாமல் அந்த அளவுக்கு பழங்கள் பழுத்து இருக்கு, அந்த அளவுக்கு விளைச்சல் உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஏன் உங்கள் நிலங்களிலும் நடைபெறாது? அவர் கேட்குறாரு, நடைபெறுமா நடைபெறாதா? சத்தமே இல்லை. நண்பர்களே, இதுவும் உங்கள் நிலத்திலும் சாத்தியமே. இது எப்படி சாத்தியம் என்பதுதான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது விளக்கம், ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையின் இரண்டாவது விளக்கம் என்ன என்பதை இப்பொழுது நான் கூறப்போகிறேன். ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையின் இரண்டாவது விளக்கத்தை நான் இப்பொழுது கூறப்போகின்றேன். விவசாய பல்கலைக்கழகங்கள் உங்களை என்ன செய்ய சொல்கின்றன? விவசாய பல்கலைக்கழகங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. அதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும். அதுதான் இயற்கை வேளாண்மையின் இரண்டாவது உண்மையான விளக்கம். அதாவது விவசாய பல்கலைக்கழகங்கள் எதை செய்ய சொல்லுகின்றதோ அதை செய்யாதீர்கள், எதை செய்ய வேண்டாம் என்று கூறுகின்றார்களோ அதை செய்யுங்கள். ஏனென்றால் அதாவது விவசாய பல்கலைக்கழகங்கள் இதுவரை விவசாயிகளுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டலை காண்பிக்கவில்லை. அதாவது விவசாய பல்கலைக்கழகங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு முறைகளும் ஒவ்வொரு வழிமுறைகளும் மிகவும் தவறானவையாகும். அதாவது பசுமை புரட்சி என்பது ஒரு புரட்சியே அல்ல. இது வந்து ஊரக விவசாய பொருளாதாரத்தை சுரண்டலுக்கு உட்படுத்திய ஒரு நிகழ்வு ஆகும். நாம் வந்து உடனடியாக விவசாய பல்கலைக்கழகங்கள் என்ன விதமான வழிமுறைகளை கூறுகின்றதோ அதை நாம் கைவிட வேண்டும். அதாவது நாம் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் மிக முக்கிய காரணம் என்னென்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வழிமுறைகளே ஆகும். அரசு முதலாவதாக விவசாய பல்கலைக்கழகங்களை வந்து இழுத்து மூட வேண்டும். நண்பர்களே, நீங்கள் நினைப்பீங்க, சரி இது அதாவது எந்த விதமான வெளி இடுபொருட்களும் இல்லாமையே நல்ல விளைச்சல், அது எப்படி சாத்தியம்? வனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரங்கள் இருக்குது. புலி அல்லது மா போன்ற ஏதோ ஒரு விதமான பழ மரம்.
அது வந்து உறுதியாக நின்று கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல வந்து எந்த விதமான மனித நடமாட்டமோ மனித வாழ்க்கையோ அங்கு இல்லை. அந்த வனங்களில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பயிர் செய்யும் முறைகளோ எதுவுமே அங்கே கிடையாது. எந்த விதமான பயிர் செய்யும் முறையோ அங்கு கிடையாது. அந்த இடத்தில் ஈவன் பசுவின் சாணம் கூட அந்த இடத்தில் கிடையாது. அங்கே எந்த விதமான உரமோ இல்லை இடுபொருட்களோ அங்கு கிடையாது. எந்த விதமான அங்கக வேலைகளோ கிடையாது. எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அங்கு கிடையாது. எந்த விதமான பாசன வசதிகளோ அங்கு கிடையாது. ஆனால் அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்களை கொடுக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அதாவது கடவுள் இந்த உடலை கொடுத்திருக்கின்றார், நடப்பதற்கு கால்களை கொடுத்திருக்கின்றார், நல்ல கைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த கைகளால் நான் போய் அந்த பழமரத்தின் அருகில் போய் அந்த பழங்களை வந்து பறிக்க முடியும். அதாவது இந்த கால்கள் மூலமாக நான் நடந்து போக முடியும், இந்த கைகள் மூலமாக பழங்களை வந்து பறிக்க முடியும், அந்த பழங்களை வந்து வாய் மூலமாக உண்ண முடியும், என்னுடைய வார்த்தைகள்னால மற்றவங்ககிட்ட நான் எனக்கு தேவையானதை கேட்க முடியும். இந்த உடல் அமைப்புகள் எல்லாமே வந்து கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்டது. அதாவது வனத்தில் இருக்கிற மரமானது அது ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது. அந்த மரமானது நம்மை போல நடந்து போயோ இல்லை கைகளால் வந்து எதையோ பெற்றோ இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டிமாண்ட் செய்தோ அதனால எதையுமே அதுக்கு தேவையான உணவை வந்து யாரிடமும் கேட்கிறதோ இந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே அந்த மரத்தினால செய்ய முடியாது. அது ஒரே இடத்துல நிலையாக இருக்கின்றது. அந்த மரத்துக்கடியில் இருக்கிற அந்த நிலம் மண்ணானது பார்த்தீங்கன்னா நல்ல நுண்ணுயிரிகளால் செறிவூட்டப்பட்டதா நல்ல வளமானதாக இருக்கின்றது. மரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிளையில் இருக்கிற ஏதோ ஒரு இலையை நீங்கள் வந்து கட் பண்ணி அதை கீழே போடுங்க.